அபிராமி கல்வி நிறுவனத்தின் 12வது பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனத்தின் 12வது பட்டமளிப்பு விழா ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் மண்டப அறையில் நடைபெற்றது. ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் இயக்குநர் டாக்டர் குந்தவி தேவி குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மு. நாராயணசாமி கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று சுமார் 270 மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து இவ்விழாவில் சிறப்புரையாற்றிய அவர் நவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதில் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் கூறிய அவர் மருத்துவத்துறையில் தற்பொழுது வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதால் மாணவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக விழாவில் கௌரவ அழைப்பாளராக பேராசிரியர், எழுத்தாளர், தன்னம்பிக்கை பேச்சாளரும் ஆன முனைவர் பர்வீன் சுல்தானா மாணவ மாணவிகளிடையே உரையாடினார். அப்பொழுது அவர் கூறியதாவது: Now, with profound respect and great privilege, he has pursued his career, notable spanning over a period of 33 years, with significant contributions to medical services and education, particularly in the field of pathology. He was also honored with the Best Teacher Award at the Tamil Nadu Medical University in 2012 and the Best Doctor Award from the Government of Tamil Nadu in 2017. the institution was contributions have been both monumental and inspirational to young minds. Please join me in welcoming Presidential and Welcome Address. We welcome you, sir. Invitees, members of press and media, esteemed faculty and students, good morning. It's a great for the whole girls and boys, library, medical laboratories, auditorium, canteen, sports, curricular activities and cultural programs. Thank you, sir. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் டாக்டர் கே. நாராயணசாமி அவர்கள் யாருடைய உடல்நிலை நுழைவு குறிப்பிட்டுள்ள சூழல் வாழ்க்கையை மாற்றம் என்று நமக்கு சொன்னார். அது எந்த புத்தகத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சோதனை சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். சொற்களை கவனித்துக் கொள்ளும். சாதாரண போல சில பேர் சொல்லி போகலாம். இன்றைக்கு காலையில் நாம் உங்களை பேச வேண்டும். பிரிச்சு படிச்சேன். சும்மா அது எந்த இடத்துல கிளி சாப்பிட்டாலும் திரும்பி படிக்கும்போது ஒரு முன்னாடி கிடைச்சது உங்களுக்காக கொண்டு வந்தது. கைகளுக்கு போய் செய்ய அல்ல செயல் கெடும்.